வெயிட் பண்ணுங்க, இது வந்துடுறேன். சரிங்கம்மா. அம்மா இருக்காங்களாப்பா? உள்ள இருக்காங்க, போங்கம்மா. சமந்தி, என்ன சமந்தி இப்படி உட்காந்துருக்கீங்க? இன்னும் கிளம்பலையா? சமந்தி, நில்லுங்க சமந்தி. என்னாச்சு? நான் போன் பண்ணதை மதிச்சு எப்படி நீங்க வந்துருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இது வரைக்கும் வரல. அதான் மனசு கேட்காம நானே வந்துட்டேன். என்ன ஆயிடுச்சு இப்போ? என் மக உங்ககிட்ட சண்டை போட்டதா? என் மருமக உங்களை விட்டு வந்ததா? இல்ல ஏன் மேல உங்களுக்கு கோவமா? ஏன் அமைதியா இருக்கீங்க சமந்தி? என் மேல கோவனா என்ன 2 அடி கூட அடிச்சிருங்க. அப்பதான் உங்க கோவம் தீரும்னா நான் வாங்கிக்க தயாரா இருக்கேன். நான் என்னைக்கு உங்களை விட என்ன பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டதே இல்ல. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு? 7-8 கம்பெனிகளை ஒத்த பொம்பளையா நின்னு கட்டி காப்பாத்துறீங்க. இதெல்லாம் எனக்கு சுட்டு போட்டா கூட வராது. நான் ஏதோ வீட்டு வேலை பார்த்து என் பொழப்ப நடத்திட்டு இருக்கேன். உங்க கூட சரிக்கு சரியா சண்டை போடுறதுக்கு இல்ல, உங்களை சரிக்கு சமமா நின்னு பாக்குறதுக்கே எனக்கு சங்கடமா இருக்கும் சம்மந்திமா. இருந்தாலும் என் பையனுக்கு உங்க பொண்ணு கேட்டுப்போ இதெல்லாம் என் மனசுக்குள்ள ஓடிச்சு. ஆனா அப்ப எனக்கு தோணுது எல்லாமே ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது, அதை நான் காப்பாத்தணும்னு மட்டும்தான் நினைச்சேன். உங்க காசு பணம் எதுவுமே என் கண்ணில் படவே இல்லை. திவ்யா இடத்துல வேற ஏதாவது ஏழை பொண்ணு இருந்தா கூட நான் அப்படித்தான் யோசிச்சிருப்பேன். நான் செஞ்சது சரியா தப்புன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க பண்ணது தப்பு. திவ்யா வயித்துல இருக்கிற குழந்தைய நீங்க அழிக்கணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா? ஒரு பொண்ணோட அம்மாவா உங்க இடத்துல நின்னு யோசிக்கிறப்போ நீங்க எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருந்தா அந்த முடிவுக்கு போயிருப்பீங்க. அப்ப எங்க பக்கமும் தானே தப்பு இருக்கு. நாங்க எல்லாரும் தப்பே பண்ணாம நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா அது தப்புன்னு சொல்லலாம். எங்க பக்கமும் நிறைய தப்பு இருக்குல்ல, அது எங்களுக்கு தெரியல. என்ன தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. நாங்க தப்பு பண்றப்போ நீங்க தப்பு பண்றீங்கன்னு சொன்னா தானே சமந்தி நாமெல்லாம் உறவுக்காரங்க. அதான் சமந்தி நான் சொன்னேன். நீங்க பண்ணது தப்புன்னு சொன்னேனே தவிர நீங்க தப்பானவங்கன்னு நான் சொல்லல. இப்ப என் பொண்ணு கல்யாணம் நடக்க போகுது. நானே போலனாலும் அந்த கல்யாணம் நடக்கும். ஆனா நீங்க வரணும்னு ஆசைப்படுறேன் சம்பந்தி. ஏதோ நான் உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக இதை சொல்லல. உண்மையாவே என் அடி மனசுல இருந்து சொல்றேன். நீங்க வந்து வாழ்த்துனாதான் என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும்.
பொண்ணை பெத்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சமந்தி, நல்ல மாமனார் மாமியார் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. இன்னைக்கு என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு, நல்ல மாமியார் மாமனார் கிடைச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க தானே. என் பொண்ணுக்கு இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தது நீங்க. நீங்க வாழ்த்தலனா என் பொண்ணு வாழ்க்கை எப்படி சம்மதி நல்லா இருக்கும்? என்ன விடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். திவ்யா தப்பு பண்ணிட்டா, என் பையன் தப்பு பண்ணிட்டான். ஏ, இவங்களெல்லாம் நீங்க மன்னிக்க கூடாதா? இவங்க எல்லாரும் சார்பாவும் நான் உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். ஐயோ சுந்தரி, என்ன சுந்தரி? நீங்க வரணும். கல்யாணம்னா ஏதோ ஆகாயத்துல இருந்து அச்சதை போட்டு சாமியில வாழ்த்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் வந்து என் பொண்ணை வாழ்த்துனா தானே அவ நல்லா இருப்பா. அப்பதானே அது கல்யாணமா இருக்கும். இப்ப யார் தப்பு பண்ணா யார் சரியா இருக்கான்றத பத்தி எல்லாம் நம்ம பேச வேண்டாம். நான் உங்க சம்மந்தியா இல்ல, 10 வீட்டுல வேலை செய்யற ஒருத்தியா நான் கேக்குறேன். கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன், நீங்க வந்து என் பொண்ணை வாழ்த்துவீங்களா? ஏய் சுந்தரி, வாய மூடு. என்ன பேசுற நீ? நீ என் சம்மந்தி. வா சந்திரான கூப்பிடுறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் வர முடியாதுன்னு சொன்னா என்ன அடிச்சு கூட்டிட்டு போற உரிமை உனக்கு இருக்கு. நான் எப்படி முடியாதுன்னு சொல்லுவேன்? என் பொண்ணு உன் வீட்டுல இருக்காளே. இத பாரு சுந்தரி, நீ பையனை பெத்தவ, நீயே இறங்கி போற. வாடி சந்திரான்னு என்ன கூப்பிடு. அப்படியெல்லாம் எனக்கு கூப்பிட தெரியாதுமா. ஆனா நீங்க வரணும். வாங்க. வரேன் சுந்தரி. என் பிள்ளைங்களை நான் ஆசீர்வாதம் பண்ணாம வேற யார் பண்ணுவா? அங்க நடக்கிற அத்தனை வேலைங்களையும் நான் தான் பார்க்க போறேன். இரு வரேன். நிமி, நீ வாமா. சரிம்மா, அவர் வெளியே போயிருக்காரு, வந்ததும் கூட்டிட்டு வந்துடுறேம்மா. சரிம்மா. அவங்க வருவாங்க சுந்தரி. வா, டைம் ஆயிடுச்சு. வா போலாம். வா சுந்தரி, வா. சீக்கிரம் வா. நீ வண்டி எடுப்பா. சரிம்மா. அம்மா, ஆட்டோ அமைச்சிட்டு வரமா? சரி. நான் போய்க்கிறேனே, நீங்க கிளம்புங்க. போல சமதி. உட்காரு. மாமா, ఇక్కడ చూడు மாமா. எப்படி மாமா இருக்கு? பட்டு வேட்டி பட்டு சொக்கா? நல்லா இருக்கு. நல்லா பிரைட்டா சொல்லு மாமா. நல்லா இருக்கு. எங்க இதே கொஞ்சம் சிரிச்சிட்டே சொல்லு பாப்போம். நல்லா இருக்கு. இது நல்லா இல்ல. என்ன மாமா, டென்ஷன் ஆகுதா? இதுக்கே டென்ஷன் ஆனா எப்படி? அங்க பாரு, திருவாரூர் தேர் வருது. Panjali, 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 Panjali. Panjali, 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 Panjali. Panjali, 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 Panjali.
பண்ற மாடல் மாதிரியே இருக்கேம்மா. பார்த்து காலம் வச்சிடாத. டேய் சோமு எப்படிடா இருக்கு? சும்மா அசத்துறம்மா. ஆமா, நம்ம ஜெகநாயகி அத்தை சேலை தானே? ஆமாடா, எனக்கு எப்படி இருக்கு? சூப்பர்மா. என்ன குமாரு, தலைய குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கீங்க? கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. உன் பொண்டாட்டி சேலைய கட்டிட்டு வந்திருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்கு. ஐய, இதுக்கு நீ சொல்லாமே இருந்திருக்கலாம். எங்க கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லு பாப்போம். மா, அந்த பிட்டை நான் ஏற்கனவே போட்டேன், நீ வேற ஏதாவது ட்ரை பண்ணு. போடா, இவங்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குடா. நீ ஏதாவது பேசு. மா, எனக்கு இந்த ஆள்கிட்டலாம் பேசுறதுக்கே பிடிக்கலமா. இருந்தாலும் என்ன பண்றது, நமக்கு பொழுது போறதுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்ல. அப்பப்ப மாமா தான் இருக்காரு, வேற யார் இருக்கா? சரி மாமா, எங்க 2 பேருக்கும் சேர்ந்து ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லு பாப்போம். சொல்லு மாமா. நல்லா இருக்கு. நாங்க இப்ப எங்க போறோம்னு சொல்லு பாப்போம். சொல்லு மாமா. ஏய் குமாரு, என் பிள்ளை எவ்வளவு நேரமா கட்டிட்டு இருக்கான், வாய் திறந்து சொல்ல மாட்டியா? எங்க போறோம்னு சொல்லு. கோயிலுக்கு போறீங்க. எது கோயிலுக்கா? உண்டை கட்டி வாங்கி திங்கிறதுக்கா? டேய் சோமு, ஏதாவது பிள்ளை சூனிய வைக்கிறவன்ட்ட போய் இவன் வாயில சூனிய வைக்கிற மாதிரி பண்ணுடா. வாய் திறந்து பேசுறானா பாரு மூதேவி. மாமா, நாங்க கல்யாணத்துக்கு போறோம் மாமா. என் மச்சினிச்சி சூர்யா கல்யாணத்துக்கு போறோம். நாங்கெல்லாம் உறவு முறை இல்லையா? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா? என்ன மாமா, உனக்கும் கல்யாணத்துக்கு வரணும்னு ஆசையா இருக்கா? டேய், இவனை கல்யாணத்துக்கு வந்துட்டா வீட்டை யார் பாத்துக்குவாங்க? அப்போ மாமாவ வாட்ச்மேன் சொல்றியா? நீ வேற, இந்த விளங்காத மூஞ்சிக்கு அவ்வளவு பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்தா எப்படி ஒழுங்கா பாத்துக்கோ. டேய் சோமு, நாம கல்யாணத்துக்கு போகணும்டா, நேரம் ஆயிடுச்சு. மா, போய் அந்த விஷயத்த பாத்தியா, வாய விட பாத்திய போட்ட வைடா உனக்கு. நம்ம கல்யாணத்துக்கு போய் ஒரு முக்கியமான விஷயத்த பண்ண போறோம். அது என்னன்னு சொல்லு பாப்போம். என்னம்மா, என்ன செக் பண்றியா? நான் ஓட்ட வாயை உளறிடுவேன்னு நினைச்சியா? நான் சொல்ல மாட்டேனே. குமாருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு போல இருக்கே. மா, அப்ப மாமா கிட்ட நான் சொல்லிட்டுமா? டேய், இவன் ஒரு விளங்காதவன் சொல்றேன், இவங்கிட்ட போய் திரும்ப திரும்ப சொல்லி என்ன பண்றது? நாம நேரா கல்யாணத்துக்கு போறோம்டா, கல்யாணம் நடக்கிற இடத்துல போய் அந்த விஷயத்த சொல்லலாம். அம்மா அம்மா, எனக்கு முன்னாடியே அந்த ட்விஸ்ட சொல்லணும்னு ஆசையா இருக்குமா. என்ன டஸ்ட்னு சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்டா. ஆமாமா, இதுவும் நல்லா தான் இருக்கும். இப்ப மாமாவுக்கு நம்ம கல்யாணத்துல போய் என்ன பண்ண போறோம்னு ஒரே பதப்பதப்பா இருக்கும். இப்ப அவர் என்ன பண்ணுவாரு, போனை போட்டு அவங்கள்ட்ட சொல்லுவாரு, இந்த மாதிரி இவங்க கல்யாணத்துக்கு வந்து ஏதோ கலாட்டா பண்ண போறாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுவாரு. அப்ப அங்க டென்ஷனா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இங்கேயும் டென்ஷனு, அங்கேயும் டென்ஷனு, டென்ஷனோ டென்ஷன்மா. ஆமாண்டா சோமு, அதேதான். மா, இத்தனை நாளா இந்த சிச்சுவேஷனுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நாம இந்த டென்ஷன் இருக்க இடத்துல இருந்து கூலா கிளம்பி அந்த டென்ஷன் இருக்க இடத்துக்கு கூலா இறங்க போறோம். இறங்குனதுக்கு அப்புறம் தான் நீ சொன்ன மேட்டரை உளறிடாத, இவனுக்கு தெரிஞ்சிடும். அது எப்படிமா உளருவேன்? ட்விஸ்ட் அங்கதானே ஓபன் பண்ண போறோம். கரெக்ட். சரி சரி, டைம் ஆச்சு, வா போலாம் போலாம். என்னாச்சுன்னு தெரியல, அம்மா இன்னும் வரல, ஃபோன் பண்ணி கேளு. இந்த பண்றேன்.
மதி இதெல்லாம் இருக்கட்டும். கொஞ்சம் என் கூட வா, பேசணும். என்னங்க மதி? அம்மா எங்கம்மா? எங்க போனாங்கன்னு தெரியல. எங்க போறேன்னு ஒன்னும் சொல்லிட்டு போலியா? யார பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போல. என்னம்மா இது, டைம் வேற ஆகிட்டே இருக்கு. இல்ல மாமா, நான் நடராஜ் கிட்ட ஃபோன் பண்ண சொல்லிருக்கேன். சீக்கிரமா சீக்கிரம் கேட்டு சொல்லு. சரி. வாங்க வாங்க சம்பந்தி. வாங்க வாங்க உட்காருங்க. வாங்கம்மா. உட்காருங்க. இருக்கட்டும், நீங்க உட்காருங்க. என்ன தம்பி, நல்லா இருக்கியா? நீ நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேம்மா. என்ன சுரேஷ், நான் வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கல? என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்க வந்ததுல எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். கல்யாண வேலையில எப்படிமா போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. சரி மதி, என்ன அடுத்தது உன் கல்யாணமா? சரி, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் சுந்தரி கூட இருக்கேன். சரிங்க வாங்க. அப்படி வாங்க சம்பந்தி, வாங்க. நட்ராஜ், என்னப்பா பழக்கம் இது? அத்தை வந்திருக்காங்க, அதுவும் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்காங்க. வாங்கன்னு கூப்பிடாம ஏன் இப்படி திரும்பி நின்னுட்டு இருக்க? நீ இந்த வீட்டு ஆம்பளப்பா, நீதான் முன்னாடி நின்னு கூப்பிடணும், வாங்கன்னு சொல்லணும். நீ பண்றது ரொம்ப தப்பு நட்ராஜ். முதல்ல அத்தைக்கிட்ட மன்னிப்பு கேளு. ஐயோ சுந்தரி, என்ன இது? விடு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்ல சமந்தி, தப்பு. நட்ராஜ், மன்னிப்பு கேளு. ஐயோ சுந்தரி, அவர் யாரு? ஏன் மருமகன் தானே, எங்களுக்குள்ள என்ன? உங்க மருமகன் தான், ஆனா வளர்த்தது நான் இல்ல. சுந்தரி வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. நட்ராஜ், என்ன பண்ணிக்கிற? மன்னிப்பு கேளு. சரிங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள. நீங்க போய் வேலையை பாருங்க. எவ்வளவு பேர் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, இப்ப இதுதான் முக்கியமா? திவ்யா, உனக்கு என்ன தனியா சொல்லுமா? அம்மா வந்திருக்காங்கல்ல, வான்னு கூப்பிட்டா குறைஞ்சா போயிடுவ. கூப்பிடுமா. வாங்க. என்ன சுந்தரி, நடக்க வேண்டிய விசேஷத்தை விட்டுட்டு இங்க நின்னு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். சரி, வாங்க போலாம். வாங்க. நல்லா இருக்கீங்களாமா? வா, நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷமா. நல்லா இருக்கே சரியா? உட்காரு உட்காரு. உட்காருமா. இருக்கட்டுமா, உட்காரு. வாமா. ஏமா, அமுக்கணி மாதிரி இருந்துட்டு இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கே. எப்படியோ உன் சம்பந்தி சந்திராவை கூட்டிட்டு வந்துட்டேல்ல. உண்மை சொல்றமா, நீ இங்க இருக்க வேண்டியவ இல்ல, எங்கேயோ எல்லாரும் கையெடுத்து கும்பிட வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியவ.